ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதை இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை போல் உருளைக்கிழங்குலாம் ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் பஜ்ஜி செய்கிறதுக்கு இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம முதல்ல வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங். இப்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போது இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூடவே 2 உருளைக்கிழங்க நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை போல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் மிக்சிங் பவுலில் 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க எல்லா பக்கமும். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாகிடும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பஜ்ஜி மாவு. இப்போ கலந்தாச்சுங்க. இதை போல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த அளவு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போது நம்ம வந்து ஒரு ப்ரெட்டை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதை போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை நல்லா இதை போல் எல்லா பக்கமும் தடவி விடுங்க. இப்போ இதை போல் தடவிட்டு இப்போ இது மேலே இன்னொரு ப்ரெட்டையும் இதை போல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு கத்தியால் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதை போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதை போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி இதை போல் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. இப்போ இதை போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு பக்கம் வேகட்டுங்க, இன்னொரு பக்கம் அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் எடுத்து கொஞ்சம் மேலே இதை போல் ஊற்றிக்கோங்க. தான் மேலேயும் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரெட் பஜ்ஜி ரெடிங்க. இது வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை எப்படி எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.